ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூட வச்சும் சாப்பிடலாம். சாம்பார் சாதம், ரசம், லெமன் சாதம் இந்த மாதிரி எல்லா சாதத்து கூடயும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு உங்கள் குழந்தைக்கு கொடுத்து விடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆராஸ் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆயில்லையே வந்துட்டு உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கூட மூடி போட்டு சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ண விட்டுருங்க. நல்லா உருளைக்கிழங்கு அந்த ஆயிலில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தக்காளி இப்படி நீங்கள் ஹாஃப் தக்காளி போட்டு செஞ்சு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு தனியாக ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்ல ஒரு புளிப்பாக நல்லா சூப்பராக இருக்குங்க. இதோட மிளகாய் தூளும் சிக்கன் மசாலா தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம போட்டிருக்க மசாலா, தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும் பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புளிப்பு சுவை வந்து கிடைக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்ட்டு. உருளைக்கிழங்கு செம்ம கலராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்